ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு புது கேமுக்கு தான் வந்திருக்க போதும். க்ராவ் ஃபார் பிரெயின் ராட்ஸ் தெரில. இதான் நம்மளோட பேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இதுதான் நம்மளோட பேஸு. நம்ம கொஞ்சம் பிரெயின் ராட் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ போகலாம். காமெடியாக இருக்குது இப்படி போக போதும். இதில் நம்ம மித்திக்கல் வரைக்கும் எடுத்து வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் கங்கம் சீலி என்னமோ இருக்கும். அந்த மித்திக்க ஒரு இடத்த நின்றுட்டு தான் அவனை அடித்து வாங்கணும். நம்ம இது மித்திக்க கடுத்து தாண்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சீக்ரெட்டு கைஸ், சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்டை தாண்டி போக முடியும், ஆனால் அங்கே பிரெயின் ராட் எடுக்கிறது தான் கஷ்டம். நம்ம ஒன்று எடுக்க பார்ப்போம், டைம் முடிஞ்சிடும். நான் லாஸ்ட்டாக போயிட்டு எடுப்பேன், ஆனால் அது மறைஞ்சிரும். இல்லை, நம்ம என்னது டெட் ஆயிடுவோம். ஏன்னா அது எனர்ஜி தாங்காது, ஏன்னா அந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, என்னன்னா இதோ நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம், அது நல்லது. ஏன்னா இல்லை, ஆனால் ஜம்ப்பு பட்டன் இங்கே மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு எதுக்கு ஜம்ப் பட்டன் கொடுக்கணுன்னே தெரிஞ்சு எதுக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பட்டன். ஓகே, நம்ம இப்போ போகலாம். ஹெல்த்து ஏறிடுச்சு நம்மளுக்கு. இதில் ஹெல்த்துன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஹெல்த் அப்கிரேட் பண்ணணும். நம்ம இந்த கேமில் லாஸ்ட் என்னன்னே தெரில. இந்த தோர்த்துகினி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சீக்ரெட்டே. இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு தோர்த்துகினி வச்சுருக்கோம். ஓகே, கிட்ட 7 அதுவும் இருக்குது, ட்ராகன் இருக்குது, நெக்ஸ்ட்டு கங்கம் சீனி என்னவோ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது நூபீனியா என்னதுன்னு தெரில. ஓகே, பொம்பர் தீனோ க்ரோக்கடீனோ அதெல்லாம் வச்சுருக்கோம். பேஸ் அப்கிரேட் போடவே மறந்துட்டோம். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்க. ஓகே, நம்ம இப்போ ஹெல்த்து வாங்கிறதுக்கு இன்னும் அதிகம் காசு வேணும். ஓகே, அடி எப்படி தான் கொடுக்குறாங்களோன்னு தெரில. ஏன்னா அப்கிரேட் பண்ணால் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்களா, இல்லைன்னா அப்கிரேட் பண்ணால் ஒரு ஸ்லாத்தை நம்ம தான் இது பண்ணணுமான்னு தெரில. இங்கே என்ன இந்த கராராம் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இங்கே மடுங்கு எடுக்கலாம். மடுங்கு துங் தான் இருக்குது, இங்கே மடுங்கு தான் காணும். மடுங் இதோ இங்கே இருக்குது மடுங். இப்போ கராரம் மராரம் அந்த மாதிரி கராரம் மடுங். ஓகே, இதை வச்சுட்டு ரெண்டுத்தையும் அப்கிரேட் பண்ணும், அப்போ தான் அதிகமாக காசு தரும். நான் இதை சும்மா எடுத்து அப்கிரேட் போட போகிறேன் இப்போ. ஓகே, மேக்ஸ் அப்கிரேட். இப்போது அதுக்கும் அப்கிரேட் போடணும். இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்கிரேட் போட வேண்டியதான். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட பெஸ்ட்டு பிரெயின் ராட்ஸ். இப்போ எதையுமே சேல் பண்ணாமல் இருக்கணும். அதுவே லாஸ்ட் வரைக்கும் போக முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் சேல் பண்ணிடணும். சும்மா சொன்னேன். நம்ம ஏன்னா இது அதிகம் மணி மேக் பண்ணோம் ஆஃப்லைனில் இருந்தால் கூட, வெளியே போனால். ஓகே, இன்னொரு நாள் நம்ம வேறு ஏதாவது கேம் பேண்டு போடலாம். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டீல பிரெயின் ராட் வெல்லலாமா இல்லைனா மைசூ வெல்லலாமான்ட்டு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் இப்போ அப்கிரேட் போட்டுடலாம் இதுக்கு. ஓகே, ஒரே இதாக அப்கிரேட் போடலான்னு பார்த்தா முல்லை. இப்போ அதுக்கு அந்த 2 தோர்த்துகினி இருக்குது, அதான் பெஸ்ட் பிரெயின் ராட்டு. தோர்த்துகினிலே இதோ இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதான் பெஸ்ட்டு. ஓகே, அந்த பொம்பர் தீனோ எடுக்க முடியல, ஏன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் நம்மளால் எடுக்க முடியுமா. ஓகே, இப்போது காசுலாம் கலெக்ட் பண்ணுவோம். திரும்பியும் அதுக்கு அப்கிரேட் பண்ணும். ஒரே இதாக அப்கிரேட் போடலான்னு பார்த்தா முடியல. இப்போ நம்மக்கிட்ட எல்லோ இருக்குதுன்னா 130.1 மில்லியன் இருக்குது. ஓகே, ஆனால் எப்படியும் இதெல்லாம் செலவு தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதுக்கு அப்கிரேட் போடலாம். ஓகே, லெவல் 34க்கு அப்கிரேட் போட்டோம் நம்ம. ஓகே, இப்போ அதெல்லாம் அப்கிரேட் போட வேணாம், ஏன்னா அது தாண்டி போய்கிட்டே இருக்குது ஒரே மாதிரி. அதுக்கு அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்க, ஹாப்பி பனானா, லவாக்கா, லாக்ரானாண்டே, இங்கே இவனை அடிச்சு வெளியே துரத்துவோம். ஓகே, எந்திரிக்கவே முடியல அவனால. ஓகே, ஆச்சு, இன்னும் ரீஸ்பான் ஆகிட்டான். ஓகே, திரும்பி அடிக்கலாம் அவனை. அச்சோ, அவனும் எடுத்துட்டான் பேட்டை. அச்சோ, ஓடு, ஒளிஞ்சே ஆச்சு. நம்ம இப்போ இங்கே போயிட்டு ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ அவனை அடிக்க வேண்டியதான், ஏன்னா இந்த பிளேஸில் அவன் மாட்டிக்கிட்டான். அப்படியே அவனை அடிக்க போதும் அவன் குனிஞ்சிருவான். நெக்ஸ்ட்டு அவன் திரும்பி எந்திரிப்பான். அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் லிவாயிடுவானான்னு பார்ப்போம். ஓகே, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் அவன் எந்திரிக்க போதும் அவன் விழுந்துருவான். ஓகே,
அச்சோ லுவாவானா மாட்டானா? ஓகே. ஐயோ வெளியவே போக மாட்டேங்கானே. அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம லுவாவே ஆக மாட்டேங்கான். இன்னும் லுவாயிட்டான் போல. ஓ மை காட். சரி இப்போ நம்ம காசு கலெக்ட் பண்ணலாம். ஓகே அப்கிரேட் பண்ணலாம் பேஸை ஃபஸ்ட்டு. ஓகே அது ஜாயின் குரூப் லவாக்கா தராங்களா? ஓ லவாக்கு அங்கே சைடில் காமிக்குது. இப்போ நம்ம போக வேண்டியதான். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே ஒளிய முடியுமான்னு தெரில. விஐபியை நான் சொல்ல இதோ இருங்க. இப்போ நீங்கள் லெஜெண்ட்ரியில் போயிட்டு அடி வாங்கிட்டு வரலாம். ஓகே அடி வாங்கியாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு இங்கே ஒளிஞ்சுக்கலாம். இங்கே ஒளிஞ்சா என்ன அப்போ ஹெல்த்து குறைஞ்சிட்டு இருந்துச்சு எனக்கு அங்கே இருக்க போதும். ஆனால் இப்போ குறையலை. என்னன்னு தெரில. ஓகே காசு கலெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ திரும்பியும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரீயாக தந்துடுவாங்கன்னு நினச்சேன். சும்மா தான் சொன்னேன். இப்போ சேல் பிரெயின் ராட்ஸ். ஓகே இங்கே போர்டு இருக்குது. ஏன்னா நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ காசு தான் வச்சுருக்கோம். நம்ம இன்னும் நிறையா பிரெயின் ராட் எடுத்தால் நான் போர்டில் இருப்போம். ஓகே இப்போ திரும்பியும் காசு கலெக்ட் பண்ண வேண்டியதான். ரீபர்த் எடுக்கலாம். ஆனால் ரீபர்த் எடுக்க வேணாம். எடுத்தால் என்னது ஸ்பீடு போயிடும். திரும்பி அப்கிரேட் பண்ணணும்ல. ஓகே அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.